எல்லோருக்கும் வணக்கம். ஒரு இளநிக்குள்ள எப்படி தண்ணி போச்சு அப்படின்னு யோசிச்சு பார்க்குற மாதிரி நல்லா இருந்த ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள எப்படி கரடி உள்ள பூந்துச்சு அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு. அதாவது இன்னைக்கு மார்க்கெட் 172 பாயிண்ட் தான் இறங்கியிருக்கு அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணுனாலும் ஆனா அவனுடைய ஹை 22,800 பக்கம். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு 300 பாயிண்ட்டுக்கு மேல வீழ்ச்சி. அப்ப இவ்வளோ பெரிய வீழ்ச்சி அப்படின்னு வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா கரடி மே ஐ கமின் அப்படின்ற மாதிரி உள்ள வந்துடுச்சு. பட் இதனால நம்மளுக்கு எந்த விதமான பிரச்சனை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்ல எல்லாருமே சம்பாதிச்சிடலாம், எல்லாத்துக்குமே லாஸ் என்பது குறைவு. ஒரு உதாரணத்துக்கு யாராவது உச்சாணி கொம்பளை இதுக்கு முன்னாடி வாங்கியிருந்தாங்கன்னா கூட அவங்களுக்கு 2 முறை அப்படின்றது அவங்களுடைய காசு என்னவோ அதே ஏவரேஜ் பிரைஸ் கிட்ட வந்துட்டு தான் அப்புறம் ஷேர் இறங்குது. ஒருவேளை தொடர்ந்து கீழே இறங்கி இன்னும் எலெக்ஷன் ரிசல்ட் வரக்கு இன்னும் 1 மாசம் இருக்கு. அப்ப வேகமா அடுத்த வாரத்துல 21,800 அங்கிருந்து மறுபடியும் சப்போர்ட் எடுத்து மேல வந்ததுன்னா அப்பவும் கிட்டத்தட்ட வாங்கின விலை இண்டெக்ஸ்ல ஆல்மோஸ்ட் வந்துருது. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 1000 பாயிண்ட் செல்லிங் வருது அப்படின்னா நம்ம எப்ப அதை யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் நிப்டில ஒரு பெரிய செல்லிங் வருது. RSI இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த RSI வீக்லி சார்ட்ல இந்த மாதிரி ஏதாவது ஒரு முக்கியமான இடத்துல செல்லிங் வருது, RSI மேல ஸ்ட்ரென்த்தா இருந்து ஸ்ட்ரென்த்ல இருந்து வீக்னஸா மாறறான் அப்படின்ற இடத்துல தான் நம்ம யோசிச்சு பார்க்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. 2023ல பெருசா அந்த மாதிரி இறங்கல. ஒரு முறை ரொம்பவுமே செல்லிங் பிரஷர் அப்படின்ற மாதிரி வந்தா ஓவர் பாட் ஆகி, பட் அதுலயுமே பெருசா இறங்கல, சப்போர்ட் எடுத்து மேல போயிட்டான். சோ என்ன பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் இறங்கினாலும் அவனுக்கு சப்போர்ட் அப்படின்றது தொடர்ந்து வரக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கு. ஸோ மேக்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் 20,500க்குள்ள விழுந்துட்டா ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இப்போ 22,500 இருக்கு. இங்கிருந்து 2,000 பாயிண்ட் இறங்கி 20,500க்குள்ளேயே தான் அவனுடைய நிலைமை இருக்கு அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் பயம் இல்லை. மறுபடியும் இங்கிருந்து மேல் நோக்கி ஏறத்தான் போறான். ஸோ 2,000 பாயிண்ட்டுக்குள்ள இறங்குச்சுன்னா ஒரு வாங்கக்கூடிய கண்டிஷன். 2,000 பாயிண்ட்டுக்கு கீழே போயிடுச்சுன்னா ஃபேனை 5ல வெயிடி மாலா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட பணத்தை நம்ம புரட்டி வைக்கணும் ஏவரேஜ் பண்றதுக்கு அப்படின்ற என்னுடைய கருத்து. 2,000 பாயிண்ட்டுக்குள்ள இறங்கி அப்படியே திரும்பிட்டா ஏவரேஜுக்கு பெருசா பணம் தேவையில்லை. ஏன்னா போட்ட பணம் பூரா இண்டெக்ஸ்ல மறுபடியும் லாபத்துக்கு திரும்பிடும். என்பதில் நீங்க எந்த ஷேரை பிரிச்சு விட்டாலும் டிமெர்ஜ் பண்ணி விட்டாலும் 2 பேரும் நல்லா இருந்துதான் நம்ம பார்த்திருக்கோம். ரிலையன்ஸ்ல இருந்து ஜியோ பினான்ஸ் பிரிச்சு விட்டாங்க, 2 பேரும் நல்லா தான் இருந்தாங்க. அது மாதிரி பல கம்பெனிகள் பிரிச்சு விட்டாங்க. மதர்சன் ஒயரிங்னு பிரிச்சு விட்டாங்க, 2 பேரும் கடைசியில நல்லா தான் இருந்தாங்க. அதே மாதிரி என்எம்டிசி ஸ்டீல் அப்படின்ற மாதிரி டிமெர்ஜர் ஆகி வந்தது, அவங்களும் நல்லா தாங்க இருந்தாங்க. பட் இந்த பிஎல் அப்படின்ற ஷேர்ல இருந்து பிரமல் ஃபார்மா அப்படின்றது பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் அந்த பிரமல் ஃபார்மா நல்லா தான் இருக்கான். 70 ரூபாய் இருந்த ஷேர் 150 ரூபா அவனுடைய பழைய ரேட்டு பக்கத்திலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கா. பட் இருந்தாலும் பிஎலுக்கு ஒரு விமோச்சனம் அப்படின்றது கிடைக்க மாட்டேங்குது. எப்பதான் அதுக்கு உண்டான விமோச்சனம் வரும் தெரியல. ஆஹா, ப்ளூ டாட் ஷேர் சூப்பர்யா சூப்பர். உன்ன மாதிரியே எல்லாரும் இருந்துட்டா ஷேர் மார்க்கெட்ல யாருக்கு நஷ்டமே வராது. இங்க பாத்தீங்களா, சொன்ன பேச்சை கேட்கும் நமது குழந்தைகள் மாதிரி ஆசை. நான் வேற ஒன்று சொல்லுவேன்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க. ஸோ 5,500ல இவன் ஒரு வேளை சப்போர்ட் எடுப்பானா? 2023ல இதே ரேஞ்சில் தான் சப்போர்ட் எடுத்தான், 2022லயும் சப்போர்ட் எடுத்தான், இப்போ 2024லயும் சப்போர்ட் எடுப்பானா அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு இருந்தா எடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஷேருக்கு 1,300 ரூபாய் ஏறி வந்துட்டான். இன்னொரு தெய்வம் இதே மாதிரி தான் இருக்கு, ஜிஎம்டிசி லிமிடெட் அப்படின்னு ஒரு ஷேர். அந்த ஷேரையுமே நம்ம போய் பார்க்கறோம்னு வச்சுங்களேன், அவனும் 2023ல 315 ரூபாயில சப்போர்ட் எடுத்தா இந்த வருஷமும் அதே 315 ரூபாயில சப்போர்ட் எடுத்து ஆல்மோஸ்ட் 418 ரூபா வந்துட்டா. அவனுடைய ஹை எண்டே நெருங்கி வந்துட்டான். ஆனா இதெல்லாம் ஒரு சாம்பிள் தான், இதெல்லாம் நல்ல ஷேர்கள் அப்படின்றதுனால பெரும்பாலும் ஏறி வந்துட்டான். இது மாதிரி நீங்க 100 ஷேர் பார்த்துருந்தீங்கன்னு வச்சுங்க, பாதிக்கு பாதி 50 ஷேருக்கு மேல ஏறாம நீட்டி படுத்து கூட கடந்திருக்கலாம். அதனால என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கணிப்புக்கு நிப்டி 50 இண்டெக்ஸையோ அல்லது வேறு ஏதாவது ஒரு இண்டெக்ஸ்களையோ சூஸ் பண்ணும்பொழுது நம்மளுக்கு ப்ராபபிலிட்டி அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகும். பட் ரிட்டர்ன் அப்படின்றது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ ப்ளூ டாட் அப்படின்றது சப்போர்ட்ல இருந்து ஆல்மோஸ்ட் 25% ஏறிட்டான். இதுக்கு முன்னாடி நம்ம நிப்டியுமே இந்த லோ லெவல்ல இருந்து இவன் ஏறிடுவான் அப்படின்ற மாதிரி நம்ம கணிச்சிருந்தோம்னு வச்சுங்களேன், அது நடந்திருக்கும். ப்ராபபிலிட்டி அதிகம். 10 தடவை யோசிச்சோம்னா 7 தடவை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பர்சன்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் 3% தான் கிடைக்கும். இந்த அஜந்தா ஃபார்மா இன்னைக்கு ஒரு 6% ஏறி இருந்தாலும்
2770 ரூபாய்க்கு ரொம்ப கம்மியா இருக்கு பைபேக் பிரைஸ் அப்படினாலும் நான் இதை வாங்கி வச்சுக்கிட்டேன். சரி, சும்மா வரக்கூடிய ஒரு 300-400 ரூபாய் ஏன் விடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான். எதனால நான் இப்படி சொல்ல வரேன்னா, இப்ப சமீபத்துல இந்த ஒரே மாசத்துக்குள்ள சில கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் வருது. அவனுங்களாம் எப்படி சம்பாதிச்சு தரான் பாருங்க. ஐடியா அப்படின்ற ஒரு ஷேர் FPO வந்தது, பிரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பிளிட் வந்தது நினைக்கிறேன். அதே மாதிரி IIFL இது ரைட்ஸ் இஷ்யூ அப்படின்ற மாதிரி ஏதாவது நியூஸ் வந்துச்சு. அந்த நியூஸ்களுக்கு எப்படி சம்பாரிச்சு கொடுக்குறான் பாத்தீங்களா? அஃப்கோர்ஸ் சிலதெல்லாம் லாக் ஆக தான் செய்யும். ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஏதாவது ஒரு சம்பல் ஃபெர்ட் அப்படின்னு பாக்குறோம்னு வச்சுங்களேன், அவன் இப்ப ப்ராஃபிட்டுக்கு வந்துட்டான். பட் நான் வாங்கின பிரைஸ் வந்தோனையுமே 379 ரூபா இருக்கும்போது ஏதோ ஒரு பைபேக் 450 ரூபாய்க்கு வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ஷேர் கீழே போச்சு. அப்புறம் மேலே இப்ப ஆல்மோஸ்ட் லாக்ல இருந்து வெளியே வந்துட்டான். அப்ப இதுல லாக்கே கிடையாது. சம்பல் ஃபெர்ட் லாக் கிடையாது, பஜாஜ் ஆட்டோ லாக் கிடையாது, கேசோரம் லாக் கிடையாது, சலசாரி NLC இந்தியான்னு எவனுமே லாக் கிடையாது. இந்த பெர்சிஸ்டன்ட் அப்படின்ற ஒரு ஷேரும் துவாரகேஸ் அப்படின்ற 2 ஷேர் மட்டும்தான் தற்சமயத்துக்கு இந்த மாதிரி ரைட்ஸ் போனஸ் அப்படி இப்படின்னு பைபேக் அப்படின்ற நியூஸ்னால மாத்தி கிடைக்கிறான். இந்த ஆம்ஸ்டர்டாம் அஃப்கோர்ஸ் கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி அப்படின்ற மாதிரி அது 100 ரூபாய் டிவிடெண்ட், அப்நார்மல் டிவிடெண்ட் 118 ரூபாய் ஏதோ கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு காரணத்துக்காக இந்த கார்ப்பரேட் ஆக்ஷன்ல ரொம்ப அட்ராக்டிவா இருந்த ஷேர் தான் ஆஸ்டர் DM. ஆனா அவன் டிவிடெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் கீழே இறங்கிட்டான். இது வந்து ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ். இந்த மாதிரி டிவிடெண்ட் கொடுத்த கம்பெனியில் நான் பலதும் பார்த்திருக்கேன். டிவிடெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் இறங்குவான், அப்புறம் 1 வருஷம் கழிச்சு பார்த்தோம்னா வாங்கின ரேட்டே, அல்லது ஒரு 2-3 வருஷம் கழிச்சு பார்த்தோம்னா வாங்கின ரேட்டே வந்துருவான். அப்ப கீழே எங்காவது போகும்பொழுது ஒரு நல்ல ஏவரேஜுக்கு மாட்டும் பொழுது ஏவரேஜ் பண்ணா நல்ல அருமையான பணம் சம்பாரிச்சு கொடுப்பானுங்க. ஸோ ஒவ்வொரு கார்ப்பரேட் ஆக்ஷனையும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. 1 மாசம் அல்லது 2 மாசத்துக்குள்ளேயே நம்ம எவ்வளவு பணம் போடுறோமோ அவ்வளவு பணத்துக்கு ஒரு 10-20% அசால்ட்டா சம்பாரிச்சு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சிலது கண்டிப்பா லாக் ஆக தான் செய்யும். இனி அதுக்கு என்ன பண்றது? இந்த கார்போரண்டம் யூனிவர்சல் அப்படின்ற ஒரு ஷேர் ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த ஷேர் வந்து எவ்வளவு வேகமா இருப்பாருங்க. மார்ச் 2024 அப்படின்றது இந்த வருஷத்துல வந்ததுதான். மார்ச் 2 மாசத்துக்கு முன்னாடி அழகிய சப்போர்ட் எடுத்தான் 1000 ரூபாய் ரேஞ்சில். இன்னைக்கு 1440 ரூபா இருக்கா, கொஞ்சம் டவுன் ஆயிருக்கா. அப்ப இது கொஞ்சம் பயம் அப்படின்றது உருவாக்குனாலும் இது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ஏரியாவா தான் நான் பார்க்குறேன். நண்பர்களே, டாபூர் அப்படின்ற ஒரு ஷேர் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவன் இன்னைக்கு கொஞ்சம் அப்படியே பாசிட்டிவ் மொமெண்டம் எடுக்கிற மாதிரி காட்டுறான். எங்கிருந்து எடுக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் அவனுடைய சப்போர்ட் ரேஞ்ச் 500 ரூபாய் ரேஞ்சில் சப்போர்ட் எடுக்கிற மாதிரி காட்டுறான். ஒருவேளை இந்த ஷேர் வந்து 2023 ஹை ரேஞ்ச் வர்ற மாதிரி இருந்தா கூட ஒரு ஷேருக்கு ஒரு 70-80 ரூபா பக்கத்தில் இருக்கிற மாதிரி காட்டுறான். வருமா இல்லையன்றது தெரியல. பட் பஜாஜ் கன்சியூமர் வர்ற மாதிரி காமிச்சிட்டான். பஜாஜ் கன்சியூமர் ஆல்மோஸ்ட் 10% பிடிச்சி கொடுத்துட்டான். ITC அப்படின்ற ஷேரும் இதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட சைட்வேஸ் பேட்டர்ன்லயோ அல்லது ஒரு சேனல் பேட்டர்ன்லயோ ட்ரேட் ஆகக்கூடியதான். இந்த ITC, பஜாஜ் கன்சியூமர், டாபூர் கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே குரூப் மாதிரி தான். அப்ப இந்த டாபூர் அப்படின்ற ஷேர்ல 10% ஒரு மாசம் கழிச்சு இருக்கா அப்படின்ற கேள்வி வருது. இந்த ஷேரை யாராவது வாங்கி வச்சு எனக்கு பார்ட்னர் தேவை, யாராவது வந்து என் கூட கம்பெனி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா கூட நான் ஏதாவது ஒரு 10 ஷேரை வாங்கி வச்சுக்கலாமான்னு தான் பாக்குறேன். அப்புறம் மேல இது வந்ததுன்னா ஒரு 10% லாபத்தை புக் பண்ண வேண்டியதான். அப்படி மேல வராம கீழே போச்சுன்னா அவர் கூட சேர்ந்து நானும் புலம்பிட்டு வந்துக்குவேன். RBA ரெஸ்டாரண்ட்ஸ் பிராண்ட் அப்படின்ற ஒரு ஷேர் ஒன்று சப்போர்ட்ல பார்த்துக்கிட்டு இருந்தேன். பட் அது ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனி அப்படின்றதுனால அது மேல கொஞ்சம் நம்பிக்கை இல்லாமல் இருந்துட்டேன். பட் இருந்தாலும் அவனும் ஒரு 95 ரூபா ரேஞ்சில இருந்து 105 ரூபா போயிருக்கான். இங்கதான் ஒரு விஷயம் என்ன தோணுது அப்படின்னா, ஒரு ஷேர் நம்மளுக்கு ஃப்ரீயா இலவசமா கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி தோணுதுன்னு வச்சுங்களேன். இப்ப இந்த 95 ரூபா ரேஞ்சில் ஒரு 101 ஷேரை வாங்குறோம்னு வச்சுங்களேன். ஒருவேளை இவன் இங்கிருந்து 10 ரூபாய் ஏறான் அப்படின்னா அப்ப நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் வந்து அப்ப வாங்கும் போதே நம்மளுக்கு எவ்வளவு ஷேர் ஃப்ரீயா வேணும் அப்படின்றத கனெக்ட் பண்ணி வாங்கிட்டு எந்த ரேட்டுக்கு நம்ம வந்தா விற்கணும் அப்படின்றத பிளான் பண்ணி வித்தோம்னு வச்சுங்களேன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு 101 ஷேர் 195 ரூபாய்க்கு வாங்குறோம். அப்புறம் ஒரு 100 ஷேர் மட்டும் 105 ரூபாய்க்கு வித்தோம்னாலும் எப்படி 905 ரூபாய் லாபம் அப்படின்ற மாதிரி வருது. அப்ப அங்க மிச்சம் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஷேர் நம்மளுக்கு ஃப்ரீ ஆயிருது இல்ல, பிளஸ் அடிஷனலா கொஞ்சம் ப்ராஃபிட்டும் வந்துருது. அப்ப எந்த ஒரு ஷேரையும் வாங்கும் பொழுது நம்மளுக்கு எத்தனை ஷேர் ஃப்ரீயா வேணுமோ அதை மட்டும் எக்ஸ்ட்ராவா வாங்கிட்டு கடைசியில லாபம் வந்ததுக்கு அப்புறம் தேவையில்லாத குவான்டிட்டி வித்து விட்டோம்னா நம்மளுக்கு அப்படியே அந்த லாபத்தை யூஸ் பண்ணி அந்த ஷேரை ஃப்ரீ ஆக்கிக்கலாம். நம்ம அப்பா அம்மா கூட சொல்லுவாங்க, நீ போட்ட காசை மட்டும் நீ எடுத்துரு, அப்புறம் நீ என்னமோ பண்ணிட்டு போ, வீட்டுக்கு கூட நீ பணம் கொடுக்காட்டி பரவாயில்ல அப்படிம்பாங்க. ஸோ அந்த வகையில் நம்ம போட்ட கேபிட்டல் மட்டும் திருப்பி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீயா கிடைக்கக்கூடிய ஷேரை அப்படியே விட்டுட்டு போக வேண்டியதுதான். அது 10 வருஷம் கழிச்சு
விப்ரோ மாதிரி 1 லட்ச ரூபா 10 வருஷம் முன்னாடி போட்டிருக்கோம் அப்படின்னா இப்போ ஓரளவுக்கு நல்ல வருமானம் அப்படின்ற மாதிரி அது வந்துட்டு போகுது. டாடா கெமிக்கல் செஞ்ச செய்கை இருக்கே அது யாருனாலையும் மறக்க முடியாது. அது என்னமோ திடீர்னு ஒரு 3000-4000 ரூபா போற மாதிரி சிவனேன்னு 962 ரூபாயில் இருந்தவன் 1350 ரூபா போயிட்டான். அதுக்கப்புறம் இந்த ஷேர் வந்து ரொம்ப சுமாராக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. தற்சமயத்துக்கு சப்போர்ட்ல தான் இருக்கான். என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் இவனுடைய பழைய ஹையை வந்து தொட்டே தான் தீர்வான். அது நியூஸ் வராட்டிங் கூட பரவாயில்ல, பட் டெக்னிக்கலாவது வருவோம் அப்படின்றது என்னுடைய எண்ணம். ஸோ 1350 ரூபா கூடிய விரைவில் வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். இந்தியாவுடைய வால்டிலிட்டி இண்டெக்ஸ் விக்ஸ் வந்து ஒரு கும்பா குட்டி அப்படின்னு பல பேர் கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. என்னையா நீங்க கிண்டல் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு 8க்கு பக்கத்துல 52 வீக் லோ 8 இருந்தவன் இப்ப 15, ஆல்மோஸ்ட் 100% லாபம் வால்டிலிட்டி இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும். ஏன் இப்படி தறிக்கிட்டு ஏறுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா எலெக்ஷன் வருது. எலெக்ஷன் வர்றதுனால நிறைய பேர் பெட்டு கட்டுவாங்க. உங்களுக்கு எங்க காசு பூரா தூக்கி அப்படியே கொடுத்துடணுமா அப்படின்ற மாதிரியான ஒரு கணக்குல, அதாவது மார்க்கெட் இங்க இருக்கா, மார்க்கெட் எலெக்ஷன் சமயத்துல இங்கேயோ அல்லது இங்கேயோ போயிடும், அதனால நான் இந்த 2 ஆப்ஷனை வாங்கி வச்சுக்குவேன் அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் என்னமோ ஃப்ரீயா 1 ரூபாய்க்கு கொடுக்கணும்னு நினைப்பாங்களா? அப்படி விட மாட்டாங்க ஆப்ஷனை ரைட் பண்றவங்க. அதனாலதான் டபால் டுமில்னு வால்டிலிட்டி இண்டெக்ஸ் ஏறிட்டே போகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா பிரீமியம் எல்லாம் கொஞ்சம் ஹை ரேட்டுக்கு போய்கிட்டு இருக்கு. ஸோ எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் இதுதான் ட்ரெண்ட் அப்படின்றது என்னுடைய கருத்து. நண்பர்களே, மாருதி கம்பெனியினுடைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அவங்க வந்து ஒரு எக்ஸ்போல அறிமுகப்படுத்தியிருந்தாங்க சமீபத்தில். ஸோ இதெல்லாம் வரும்பொழுது டாடா மோட்டார் ஷேருக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். பட் இந்த சமயத்திலே டாடா மோட்டார் பாசிட்டிவாக தான் இருக்கான். எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் தான். ஸோ இப்போ 1000 ரூபாய்க்கு மேலே இருக்கா, 950 ரூபா வந்ததுன்னா கொஞ்சோண்டு ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கணும், அல்லது 850 ரூபா வந்தா போட்டுக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கணும் அப்படின்ற என்னுடைய கருத்து. டாடா மோட்டார்ல இன்னைக்கு நல்லா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கான். ஒரு காலத்துல 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்தவன். ஆர்இசில பாவம் கீழே கிடந்ததுங்க. திடீர்னு என்ன நினைச்சாங்களோ திடீர்னு மார்க்கெட் மேல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இது அவனுடைய பர்ஃபார்மன்ஸ் தான் காரணம். மற்றபடி எந்த விதமான அரசியல் ரீதியா இந்த கட்சி வரும் அந்த கட்சி வரும் அப்படின்ற மாதிரி இல்லாம இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ரீதியா தான் இவங்க மேல வந்திருக்காங்க அப்படின்ற என்னுடைய கருத்து. ஸோ தற்சமயத்துக்கு இந்த மீன் மண்டை பேட்டனுக்கு நல்ல பெயர் வாங்கி கொடுத்தவன் ஆர்இசி லிமிடெட் தான். 463 ரூபாய்க்கு பிரேக் ஆனவன் 4 நாள்ல 557 ரூபா வந்துட்டான். இதன்படி யாராவது எடுத்து சமீபத்தில் ஆர்இசி லிமிடெட்ல பெரிய பணம் பார்த்துருந்தீங்கன்னா வாழ்த்துக்கள். இந்த பிரமல் என்டர்பிரைசஸ் ஷேர் பிரைஸுக்கு ஏதாவது ரோசம் வருமா, பழையபடி அது ஒரு 1200 வருமா அல்லது 1800 வருமா அப்படின்ற ஏக்கத்துடன் முதலீட்டாளர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். தற்சமயத்துக்கு அது வந்து பிரேக் அவுட் ஆகி பாசிட்டிவா தான் ட்ரேட் ஆகுது. என்னைக்காவது ஒரு நாள் இவன் இந்த வருஷத்துல 1200 ரூபா வருவான் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. நண்பர்களே, இன்னைக்கு மொத்த ஷேர் மார்க்கெட்டையே டம்மி பீஸ் பண்ணி விட்டுருச்சு இந்த கரடிகள். நீங்க எந்த இண்டெக்ஸை போய் வாங்க பாத்தீங்கன்னாலும் வயிற்றுல குத்துப்பட்டு கிடக்கிற மாதிரி எல்லா இண்டெக்ஸ்களும் பாவம் மண்ணக்கவி தான் படுத்துள்ளன. இன்னைக்கு கரடிகளினுடைய விளையாட்டு சாதாரணமா இல்ல, எல்லா பக்கம் போய் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணி விட்டுருக்கு. இந்த சமயத்தில் வந்து டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனிகள் பெரிய அளவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்சிஎல் டெக்னுடைய ஒரு இன்ட்ரீம் டிவிடெண்ட் இருக்கு. 7th மே அவங்களுடைய ரெக்கார்ட் டேட் 18 ரூபா கொடுக்குறாங்க. OFSS நல்ல அருமையான கம்பெனி, அவங்களும் வந்து 240 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு 7th மே ரெக்கார்ட் டேட். உண்மைக்கு நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் இந்த பைசால டிஜிட்டல் அப்படின்ற ஷேர் வந்து ஃபண்ட் ரைசிங் சம்பந்தப்பட்ட போர்ட் மீட்டிங் நடக்குது இன்னைக்கு இதை பெருசா ஏற்றி விடுவானுங்க அப்படின்ற மாதிரி நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். என் ஆசையில மண்ணள்ளி போட்டாதான் இந்த பைசால டிஜிட்டல் அது ஏறல. இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 1 year பீரியட்ல இவன் கீழே வர்றது மறுபடியும் சம்பாரிச்சு கொடுக்குதான். ஏற்கனவே 63 ரூபா இருந்தவன் 86 ரூபா வரைக்கும் போயிருக்கான். மறுபடியும் இப்ப 66 ரூபாயில் இருக்கான். 66 ரூபாயில இருந்து ஆரம்பிச்சு கீழே 60 ரூபா 62 ரூபா ரேஞ்ச் எல்லாம் வந்துச்சுன்னா மறுபடியும் இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இது பண்ணி கொடுப்பானோ அப்படின்றத என்னுடைய எண்ணம். ஃபோக்கஸ்ல இருக்கக்கூடிய லீடிங் செக்டர்ல நம்ம கணிச்சு அவன் எப்பெல்லாம் இறங்குறானோ அப்ப அதுல பணம் போட்டாவே போதும், சீக்கிரமா அவனுடைய பழைய ஹைக்கு வந்து நம்மளுக்கு லாபத்தை கொடுப்பான் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த ரெயின்போ அப்படின்ற ஷேர். சமீபத்தில் எல்லாம் இவன் 1100 ரூபாயெல்லாம் போனான். போயிட்டு மறுபடியும் அவனுடைய ப்ரீவியஸ் ஹை பிப்ரவரி மாசத்துல 1500 ரூபாய் பக்கம் இருந்த ரேட்டை மறுபடியும் எட்டி பிடிச்சிட்டான். யோசிச்சு பாருங்க நண்பர்களே, இந்த மாதிரி இருந்துட்டா நம்மளுக்கு எங்காவது ஷேர் மார்க்கெட்ல லாபம் வரும், நஷ்டம் வருமா? நஷ்டமே வராது, பூரா லாபம் தான் வரும். ஸோ இது போன்ற கம்பெனிகள்லாம் வாங்கும் பொழுதோ அல்லது ஏவரேஜ் பண்ணும் பொழுதோ மிக அழகா நம்மளுக்கு வந்து லாபம் வந்துடுது. ஸோ ஃபோக்கஸ்ல இருக்கக்கூடிய செக்டரா பார்த்து தான் பணம் போடணும். வெயிலுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஷேரா பார்த்து வாங்கணும் அப்படின்ற எண்ணம் கரெக்டு தான். அதுக்குன்னு ஏசி பெரிய அளவுல 40-50 ரூபா ஒரு யூனிட் விற்குதுன்னா அதை யோசிச்சு வாங்காம ஏன் நீ போய் பவுடர் டப்பா வாங்குற, அதனால எவ்வளவு பெரிய வால்யூம் அப்படின்றத கொண்டு வந்துட முடியும் அப்படின்ற மாதிரி என்னை சிந்திக்க வச்சதான்
இந்த இமாமி லிமிடெட் அப்படின்ற ஒரு ஷேர். ஸோ இவங்களுக்கும் தீம் இருக்கு, நல்ல அருமையான தீம் தான். ஒருவேளை இந்த ஹாட் பீரியட்ல இந்த இமாமி லிமிடெட் நல்லா மேலே ஏறிடுமா அப்படின்ட்டு. பட் அவன் பெருசா ஏறல. 420 ரூபாயில பார்த்து வச்சேன், 495 வரைக்கும் தான் போயிருக்கான். கடைசிக்கு ஒரு 600 ரூபா போச்சுன்னா கூட இந்த பேட்டர்னுக்கு ஒரு மரியாதை, இந்த வெயில் காலத்துக்கு ஒரு மரியாதை. நண்பர்களே, இந்த பிஎஃப்சி ஷேர் ஆகட்டும், ஆர்இசி லிமிடெட் ஷேர் ஆகட்டும் எல்லாம் பறக்குறாங்க. அதுல பிஎஃப்சியில் இன்னொரு நியூஸ் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஃபினான்ஷியல் ரிசல்ட் சம்பந்தப்பட்ட நியூஸ் வருது. பிளஸ் ஏதாவது டிவிடெண்ட் இது அப்ரூவ் பண்றாங்களா அப்படின்ற மாதிரி ஏதாவது நியூஸ் வந்து நம்மளுக்கு 15 மே 2024 தெரியும். அவங்களுடைய போர்ட் மீட்டிங் நடக்குது. இன்னைக்கு கூட பார்க்கல ஒரு 3% ஏறிட்டான். ஒரு வருஷ பீரியட்ல பார்க்கும்போது அவன் ஆல்மோஸ்ட் ஹை ரேட்ல இருக்கான். 500 தாண்டிட்டா ரொம்ப சந்தோஷம் தான். இன்றைய தகவல் உங்களுக்கு உதவியா இருந்துன்னு எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.